ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வேறு லெவலான ஒரு சூப்பரான ஒரு எடிட் தான் வந்து நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து ரொம்பவுமே வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ஜெமினி ஏஐ ஆர்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்மளோட இமேஜை வந்து க்ரியேட் பண்ணலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸில் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சர்ச் பாரில் உள்ளே வந்து போயிட்டு ஜெமினி ஏஐ ஆர்ட் அப்படி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு உருவாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெமினி ஆப் வேணாலும் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கூகுள் ஜெமினி இருக்கும் இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் வந்து ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் பார் வந்து இருக்கும். இதில் போயிட்டு உங்களோட சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து ஏதாவது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட பசங்களோட ஃபோட்டோ தான் ஒன்று எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி நோட்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. அந்த நோட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து கூகுளில் வந்து இந்த மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறது. நான் அதை ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கனால இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெரிய டயலாக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதில் போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்க்ரால் பார் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, இந்த இதை வந்து கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அதாவது ஜஸ்ட் அ செகண்ட் அப்படின்னு சொல்லி காட்டுதா. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண இமேஜஸ்லாம் இதில் வராது. இதுக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ண இமேஜஸ் கூட இதில் எதுவுமே வந்து ஷோ ஆகலை. இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து க்ரியேட் ஆகி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாகவே வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது நான் உங்களுக்கு லைவாக அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் இது வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், என்னோடய பொண்ணோட ஃபேஸ் வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்தா அப்படின்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டென்ட்டில் வந்து வந்திருக்கு. இது நிஜமாகவே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ப்ராம்ப்ட் வந்து இருக்குது. அதுவுமே நான் உங்களுக்கு இன்னொரு இது வந்து நான் லைவாக வந்து டெமோ வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் என்னோடய பொண்ணோட ஃபோட்டோ தான் ஒன்று வந்து நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ப்ராம்ப்ட் வந்து இதில் வந்து நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ராம்ப்ட் வந்து இப்போது இதில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த கீழே வந்து ஆஸ்க் ஜெமினின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம காப்பி பண்ண பேஸ்ட்டை வச்சுட்டு நம்ம நார்மலாக மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிடும். இது வந்து இந்த நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, டேபிள் மேலே வந்துட்டு ஒரு நின்றுட்டு அது மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த தீமை வந்து அதில் காட்டும். இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறத வந்து நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படவே தேவையில்லை. ஈஸியாக வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு காப்பி பண்ண தெரியலனா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.